ஹலோ guys, வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கான வீடியோவில் வந்து நம்ம ஒரு ஸ்பெஷல் எபிசோடு தான் பார்க்க போகிறோம். தோனியா இதுக்காக போக ஆரம்பிச்சிட்டிங்க. அடுத்த நீ தான் தேர்ட் பிக்கு. ஃபஸ்ட்டு நீனு, ரெண்டாவது ராமா, மூணாவது சபரி, நாலாவது நானு. இப்போ எனக்கா சுரேஷ் ரெய்னா. ஹலோ guys, வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கான வீடியோவில் வந்து நம்ம ஒரு ஸ்பெஷல் எபிசோடு தான் பார்க்க போகிறோம். சென்னை சூப்பர் கிங்ஸோட ஆல் டைம் IPL 11 தான் பார்க்க போகிறோம். நாங்கள் 4 பேர் தான் வந்து பிக் பண்ண போகிறோம். இருக்கிற அதாவது 2008 இப்போ வரைக்கும் விளையாண்ட பிளேயர்ஸ்லேருந்து 4 11s வந்து சூஸ் பண்ண போகிறோம். இம்பேக்ட் பிளேயர் இல்லாமல் 4 11 மட்டும் எடுக்க போகிறோம். இப்போ வந்து ஃபஸ்ட் வந்து நம்ம எப்படி பிளேயர் செலக்ட் பண்ணலான்ற ரூல்ஸ் வந்து ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இப்போ நான் வந்து நம்பர் எழுதுறேன். ஆதி நீ கேட்குறியா? மைக் ஆன் பண்ணிட்டு பேசு. மைக்கு இது யாருக்கு? உனக்கா? இது மைக் ஆன் பண்ணிட்டு பேசுறா. இது உனக்கு தலைவனுக்கு. சரி பார்த்துக்கிதான் நம்பரு. ஃபஸ்ட்டு வந்து ஆதி, அடுத்த வந்து சபரி, அதுக்கு அடுத்ததாக வந்து நான் வந்து 4வது ஆள், ரெண்டாவது வந்து ராமா, மூணாவது வந்து சபரி. ஓகேவா? ஃபஸ்ட்டு நீனு, ரெண்டாவது ராமா, மூணாவது சபரி, நாலாவது நானு. சரி ஃபஸ்ட்டு ஆரம்பிங்க. நான் தானே ஆரம்பிக்கணும். தோனியா நோட் பண்ணிக்கோங்க. அப்படியே ஸ்பாட் வந்து எந்த ஸ்பாட்டுக்கு வேணா எடுக்கலாம். இந்த ஸ்பாட்டு தான்லாம் கிடையாது. ஓகேவா? அடுத்த ராமா நோட் பண்ணிக்கோ. சபரி ருத்ராஜ் கைக்வாட். எனக்கு வந்து பிராவோ. அது மைக் ஆன் பண்ணிட்டு பேசாதி. உனக்கு பிராவோ ரேட்டட். இருங்க. ஃபர்ஸ்ட் பிக் வந்து எல்லாத்துக்கும். இப்போ ஆதிக்கு வந்து தோனி, அடுத்து வந்து ராமாவுக்கு வந்து ஜடேஜா, சபரிக்கு ருத்ராஜ், எனக்கு வந்து பிராவோ. ஓகேவா? மைக் ஆன் பண்ணிட்டு பேசுறா. சரி. இப்போ அடுத்த செகண்ட் ரவுண்டு ராமா நீ தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஷேன் வாட்சன். அடுத்த சபரி. மைக் அசி. இப்போ எனக்கா சுரேஷ் ரெய்னா. அப்செட் தெரியுது. ஆதித்யா யாரு? பிரெண்டன் வைக்கலாமா? ஓகே சபரி, இப்போ நீ தான் ஸ்டார்ட் பண்ணோம் தேர்ட் ரவுண்டு. டுப்ளசிஸ். ஓகே இப்போ என்னோட பிக் வந்து ரவிச்சந்திரன் அஸ்வின். ஆதித்யா நீதான். முரளி விஜய். அடுத்த நீதான் தேர்ட் பிக்கு. ராமா ராய்டு. ஓகே இப்போ வந்து 4th ரவுண்ட் ஆரம்பிச்சிருச்சு. ஓகே எனக்கு வந்து பென் ஸ்டோக்ஸ். உனக்கு அடுத்து படம் தானே? ஆதி. ஆமா நீதான் ஆதி. டுவைன் பிராவோ எடுத்துட்டு ஆதி. ஃபர்ஸ்ட் பிக் என்னோடது. நீ எடுத்துட்டியா? சரி. ஃபர்ஸ்ட் பிக் என்னோடது பிராவோ. ஒரே நிமிஷம். சஞ்சு சாம்சன் 11 தான் மொத்தம். சஞ்சுவா இன்னும் விளையாடவே இல்லையா? அப்படி கூட இன்னும் விளையாடவே இல்லை. சஞ்சுலாம் எடுக்க கூடாது. ஓகே ஒரே நிமிஷம். 11 பிளேஸ் தான் மொத்தம். இம்பாக்ட் கிடையாது. ஓகே ஒரே நிமிஷம். இம்பாக்ட் கிடையாதா? ஏன்? இம்பாக்ட் வேணும்னா வச்சுக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். வேணாம், இம்பாக்ட் வச்சுக்கலாம். ஏன்? ஓகே ஏதோ உங்களோட அபினவ் முகுந்தா ஒரே தமிழ்நாடு கல்ச்சரா இருக்குல்ல.
ராமா எல் பாலாஜி. எல் பாலாஜி. இப்ப நான் தான்டா ஃபர்ஸ்ட். சபரியோட சுப்பிரமணியம் பத்ரிநாத். இப்போ ஆதி நீ தான் ஸ்டார்ட் பண்ணோம் 5th ரவுண்டு. ஒரே நிமிஷம். ஆல்பி மார்கன். ஆல்பி மாக்கலா? ஆ எடுங்க ஆல்பி மாக்கல். அடுத்த ராமா ஜாஸ் ஏசுருட்டா? ஓகே. அடுத்த சபரி நீதான். எனக்கு வந்துட்டு முத்தையா முரளிதரன். யாரா சபரி ஒரு முத்தையா முரளிதரன். ஓகே. இப்போ எனக்கு என்னோட 4th பிக் வந்து 5 இல்ல? 5வது பிக். சாரி, 5வது பிக் வந்து எடுத்துட்டீங்க. மெக்கலமே எடுத்துட்டீங்க. ஜடேஜா எடுத்தாச்சு, அஸ்வின்லாம் எடுத்தாச்சு. இதை யோசிச்சுட்டு இருக்கேன் என்ன வேற எடுக்கலான்னு. ஓகே, என்னோட 5வது பிளேயர் வந்து 5வது பிளேயர் டவால் ப்ரூவிஸ். இப்போ அர்பத்னா அடுத்த சபரி உன்னோட பிக்கு 6வது பிக்கு பாபி. ஓகே, இப்போ என்னோடதா எனக்கு வந்து ரஹானே. இப்போ ஆதி உன்னோடது. வெயிட் பண்றா. ஏய் கம்முன்றா. 6வது பிக்கு உன்னோடதான். இம்ரான் தாகிர். யாரு? தாகிரா. ஓகே. சபரி நீ தான் 7 ஆரம்பிக்கணும். ஆமா. சிவம் துபே. சிவம் துபேவா? இப்போ எனக்கு வந்து 7வது பிக் வந்து நூர் அகமது. அது நீதான் 7வது பிக்கு. அதி மோஹித் சர்மா. யாரு? மோஹித் சர்மாவா? மோஹிதா? மோஹித் சர்மா. ஓகே. ராமா? ஓகே, ஆஷிஷ் நெக்ரா. ஓகே, நான் தீபக் சார். எனக்கு அடுத்த ஆதி. இவன் 52 எடுத்துட்டீங்களா? எடுத்தாச்சு 52 எடுத்தாச்சு. 52 பார்த்திவ் பட்டேலா? ஓகே. அடுத்த ராமா 9th பிளேயரு அருண் கார்த்திகா. ஓகே. அடுத்த சபரி உன்னோடதான். ஓகே, பதிரானா. இருங்க, எல்லாரோட ஃபாரின் ஸ்பாட்டி சொல்லிடுறேன். ஆதிக்கு வந்து 1 இருக்குடா. 3 முடிஞ்சு, இன்னொன்று இருக்கு. ராமாவுக்கு வந்து 2 இருக்கு. அடுத்த சபரிக்கு வந்து சபரிக்கு முடிஞ்சிருச்சு. ஃபேஃப், ஹசி, முரளிதரன். அடுத்து வந்து பதிரானா முடிஞ்சிருச்சு. எனக்கு வந்து பிராவோ, பென் ஸ்டோக்ஸு, பிரிவிஸு, நூர் அகமது முடிஞ்சிருச்சு எனக்கும். இனிமேல் இந்தியன் பேலர் தானா? அடுத்தது அந்த 9th பிக்கு. இப்போ வந்து யார் ஆரம்பிக்கணும்னா 8 என்னோட முடிஞ்சது. அது நீ தான் ஆரம்பிக்கணும் 9th பிக்கு. ஹோம்ஒர்க்கா? டக்குன்னு ஆரம்பிச்சுடுங்க அப்படியே.
ஜோகிந்தர் சர்மா. ஜோகிந்தர் சர்மா. ஜோகிந்தர் சர்மா என்ன ESPN கிரிக்கெட் போவா? நான் ஏற்கனவே எழுதி வச்சிருக்கேன்டா எல்லாத்தையும் டேய். சரி சரி. அடுத்த ராமா. டாரன் ஸ்மித். டுவைன் ஸ்மித் அது டாரன் ஸ்மித் இல்ல. ஓகே டுவைன் ஸ்மித்து. அடுத்ததா இப்போ சபரி தான் நம்ம 9th பிக்கு. இப்போ என்னோடதா 9th பிக் வந்து ஓகே எனக்கு வந்து ரித்திமான் சாஹா. ஓகேவா எனக்கு வந்து ரித்திமான் சாஹா. அடுத்ததா இப்போ வந்து 9th பிக்கு 10th பிக்கு யார் ஆரம்பிக்கணும்? ஐ திங்க் சபரி தான் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். 8 நான் 8 முடித்தேன். 9th 10th அல்ல ராமா தான் ஆரம்பிக்கணும். வித்யுத்தா? வித்யுத். வித்யுத். அடுத்ததா சபரி உன்னோட பிக்கு தான் 9th. பியூஷ் சாவ்லா. இல்ல 10th சாவ்லாவா? ஓகே. அடுத்த இப்போ என்னோடதா ஸ்பின்னர் தேடுனேன்டா சபரி சூப்பரா. இப்போ எனக்கு வந்து தேடுனே கிடைக்கல ஆனா நீ சொல்லிட்ட. ஓகே ஏதோ சொல்றீங்க. எனக்கு வந்து ஆயுஷ் மாத்ரே. அது உன்னோட தான் 10th பிக்கு. சொல்லலாம்ல நானே. bowlinger top bowlinger. top bowlinger. 4 ஃபயர் முடிஞ்சு. இப்போ வந்து 11th பிக்கு சபரி தான் ஆரம்பிக்கணும். உர்வில் பட்டேல். ஆஹா கீப்பரா? ஊர்வில் பட்டேல். 11th பிளேயர் ஊர்வில் பட்டேல் எடுத்திருக்க. இப்போ என்னோட சாய்ஸ் வந்து ஓகே கலீல் அகமது. என்ன பண்றது? அது ஒரு டீமுக்குள்ள எடுத்தாகணும். வேற வழி கிடையாது ராஜா. கரெக்ட் தான். செக்கலாக்கு. ஆமா செக்கலாக்கு. இதுல வர இத்தனை வருஷமா தோனி வேற கீப்பிங்க ஒரு ஆறுக்குள்ள கீப்பரே கிடைக்கல. ஏடா யாரடா எடுக்கிறது டேய்? 2008ல இருந்து இப்ப வரைக்கும் கீப்பர் ஒரே ஆளு ஜடேஜா மட்டும் தான் ஆல்ரவுண்டரு. அப்படியோட கமெண்ட்ல கழுவி ஊத்தவே கம்முன்று. நான் நெகட்டிவா சொல்லல, அதுதான் உண்மை. அந்த ஸ்பாட் வந்து ரெண்டும் அவங்களோடது. 11th பிளேயர் ஒரே வேற ஆள் ஒரு நிமிஷத்துல வந்து கிரிக்கெட் கலங்கி போற அளவுக்கு தேடிடுவேன். ஐயா நான் எழுதி நிறுத்திருக்கேன் அதே சொல்லுங்கறையா. எக்ஸாம் கூட எழுதி போட்டாதான் நீ எல்லாம் அதுல இருந்த கரெக்டா தான். இப்பதான் ஒரு சொன்னால எக்ஸாம் கூட எழுதியிருக்க மாட்டேன். ராமா கேமரா வந்து ஆன் பண்ணிட்டான். அவன் வந்து பிளேயர் ரெடியா வச்சிருக்கான். நீ சொன்ன உடனே சொல்லிடுவான். ரைட்டு வேற வழியே கிடையாது. தலையோட தான் உள்ள இருக்கு. இவன் இருக்கான் தானே இர்ஃபான் பதான். இந்த டீம்ல விளையாடலையே. ஒரே நிமிஷம் செக் பண்ணிடுறேன். ஆடி இருக்கானு. யூசப் பதானும் விளையாடல, இர்ஃபான் பதானும் விளையாடல. யூசப் பதான் யூசர் பதான் விளையாடல எனக்கு தெரியும். இங்க இருக்கிற எல்லாருமே வந்து கிரிக்கெட் பார்த்தவங்க தான். இன்டர்நெட் இருக்கு. 2015ல டீம்ல எடுத்திருக்காங்க. இன்ஜூரியில வெளில போயிட்டா. அப்படி நான் சொல்ல கட்டம் சொல்லுது. எடுத்து டெபு ஆனதானே கணக்கு.
சஞ்சு ஒரு நிமிஷம் சாம்சன் wait கூட பண்ணு bro, தான் wait பண்ணு bro. எடுத்துட்டாங்க 2025ல. அது எனக்கு தெரியாது. இவன் ஆள் சொல்லுங்கப்பா. சீசன் ஃபுல்லா இருந்திருக்கானே வெள்ள என்ன? லாஸ்ட் பிளேயருக்கு இவ்வளவு நான் நேரமா? ஒருத்தன் வச்சிருக்கேன். அவனை சொல்லலாம் ஆனா சிரிக்கிற மாதிரி பிளேயரா இருக்குமா? அதுதான் சும்மா என் தலைவன் இல்லைன்னா ஒண்ணும் பண்ண முடியாதாங்க. கூச்சப்படாம சொல்லு. காசி விஸ்வநாதன் ஓனர் வேலைக்கு வாங்குறியா? சரி ரைட்டு முடிச்சிடலாம். கேதர் ஜாதவா? பிச்சு செலக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஓகே ஓகே. இம்பாக்ட்ஃபுல் பிளேயரா? இம்பாக்ட்ஃபுல் பிளேயர். அடுத்த ராமாவோடது. மோயின் அலியா ராமாவுக்கு? அலிபாய் ஓகே. வந்து இதான் நாங்கள் எடுத்த நாலு டீமு. ஃபஸ்ட்டு வந்து என்னோடய டீம் பார்த்தீங்கன்னா ரிதிமான் சாகா அண்ட் ஆயுஷ் மாத்திரை 2 பேர் ஓப்பனரு. நம்பர் 3 வந்து ரஹானே, நம்பர் 4 வந்து சுரேஷ் ரெய்னா, நம்பர் 5 டெவால் ப்ரூவிஸ், நம்பர் 6 வந்து பென் ஸ்டோக்ஸு, நம்பர் 7 வந்து பிராவோ, நம்பர் 8 வந்து அஸ்வின், நம்பர் 9 தீபக் சகர் அண்ட் நம்பர் 10 வந்து கலீல் அகமது அண்ட் நூர் அகமது. நம்பர் 11 என்னோடய டீம்னு பார்த்தீங்கன்னா நம்பர் 9 வரைக்கும் பேட்டிங் லைன் வேணுன்றது தான். நான் வந்து நம்பர் 8 மினிமம் பேட்டிங் லைன் போடணும்னு நினச்சேன். ஆனால் நம்பர் 9 வரைக்கும் வந்துருச்சு. அடுத்ததாக வந்து ஆதியோட ஸ்குவாட்னு பார்த்தோன்னா வந்து மெக்கல்லம் அண்ட் விஜய் ஓப்பனரு, பார்த்தி பட்டேல் நம்பர் 3, அபினவ் முகுந்த் வந்து நம்பர் 4, கேதார் ஜாதவ் நம்பர் 5, ஆல்பி மார்க்கல் 6, தோனி 7, போலிங்கர் 8, மோஹித் சர்மா வந்து 9, தாயிர் 10. அடுத்ததாக வந்து நம்பர் 11 ஜொகிந்தர் சர்மா. அடுத்த சபரி எடுத்த டீம்னு பார்த்தீங்கன்னா ஃபேப் டு பிளஸிஸ், ருத்ராஜ் கெக்வாட் அண்ட் பத்ரிநாத் வந்து நம்பர் 3, மைக்கேல் அசி நம்பர் 4, ராபின் உத்தப்பா நம்பர் 5, உர்வில் பட்டேல் 6, சிவம் டுபே 7, தாக்கூர் வந்து 8, நம்பர் 9 வந்து முத்தையா முரளிதரன், நம்பர் 10 வந்து மதியா பத்திரானா, நம்பர் 11 வந்து சவுலா. அடுத்தது வந்து ராமாவோட ஸ்குவாட்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து வாட்சன் அண்ட் ராய்டு வந்து ஓப்பனர், நம்பர் 3 வந்து டுவைன் ஸ்மித்து, நம்பர் 4 வந்து மோயின் அலி, நம்பர் 5 வந்து வித்யுத், நம்பர் 6 வந்து கேபி அருண் கார்த்திக், நம்பர் 7 ரவீந்தர் ஜடேஜா, நம்பர் 8 பார்த்தோன்னா ஹேசல்வுட், நம்பர் 9 நெஹ்ரா, நம்பர் 10 வந்து ஹர்பஜன், நம்பர் 11 வந்து எல் பாலாஜி. இதுதான் வந்து நாங்கள் 4 பேர் எடுத்த ஸ்குவாடு. அவ்வளோதான். நாங்கள் வந்து எங்களால் முடிஞ்ச இந்த இருக்கிற சென்னை பிளேயர்ஸ் வச்சு நாங்கள் 4 பேரும் 11 எடுத்திருக்கோம். பாருங்கள் யாரோட 11 வந்து பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள், பார்ப்போம். நீங்கள் தான் சூஸ் பண்ணணும். பார்க்குறேன் நீங்கள் வந்து எப்படி கரெக்டாக ஃபேராக நடந்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.